முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கிராமப்புற பகுதிகளில் உள்ள திருக்கோயில்கள், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் உள்ள திருக்கோயில்கள் ஆகியவற்றின் திருப்பணி மற்றும் பழுதுபார்க்கும் பணிக்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த 50,000 ரூபாய் நிதி உதவியை 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி உத்தரவிட்டுள்ளார். திருக்கோயில்கள் நமது பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகத்திற்கு எடுத்து இயம்பும் சின்னங்களாக விளங்குகிறது. திருக்கோயில்கள் மக்களுக்கு மன அமைதியையும் மன நிறைவையும் அளிக்கின்றன. இத்திருக்கோயில்கள் ஆன்மீக சிந்தனையையும் அற உணர்வினையும் சமுதாயத்திற்கு வழங்குவதுடன் ஒழுக்க நெறியையும் கற்றுத்தருகின்றன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு திருக்கோயில்களுக்கு வருகை தரும் பக்தர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. கிராமப்புற திருக்கோயில்கள், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் அமைந்துள்ள திருக்கோயில்கள் ஆகியவற்றின் திருப்பணிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக தற்போது உயர்த்தி வழங்கப்படுகிறது. அண்மையில் நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலின் போது இந்த நிதியுதவி 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அளித்திருந்தார். இந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள கிராமப்புற பகுதிகளில் உள்ள திருக்கோயில்களின் திருப்பணி மற்றும் பழுதுபார்க்கும் பணிக்கு கிராமப்புற திருக்கோயில் திருப்பணி திட்டத்தின் கீழ் திருக்கோயில் ஒன்றுக்கு வழங்கப்பட்டு வரும் நிதியுதவித் தொகையினை 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணையிட்டுள்ளார். இதேபோன்று இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாத ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் உள்ள திருக்கோயில்களின் திருப்பணி மற்றும் பழுதுபார்க்கும் பணிக்கு திருக்கோயில் ஒன்றுக்கு வழங்கப்பட்டு வரும் நிதி உதவியினை 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணையிட்டுள்ளார். இதற்கென ஏற்படும் செலவினை நிதி வசதி மிக்க பிற திருக்கோயில்களின் உபரி நிதியிலிருந்து மேற்கொள்வதற்கு இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கு அனுமதி வழங்கி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.